செப்டம்பர் 18 இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் தரப்புல இருந்து ஃபிலிமை வந்துட்டு சிபிஎஃப்சிக்கு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஃபார் சர்டிஃபிகேஷன். உடனே 22ஆம் தேதி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 கட்சி சொல்லப்படுது. மூவியை வந்து நாங்கள் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புறோம். யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறோன்னு நீங்க சொல்லிட்டீங்க. சொன்னதுக்கு அப்புறம் ஏன் இப்போ என்ன பண்ணணும்? நீங்க மூவியை பாக்குறீங்க, பார்க்கும்போது அதில் உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருந்தா இம்மீடியட்டா அந்த அப்ஜெக்ஷன் சொல்லணும்ல. வீட்டுக்கு எல்லாம் போயிட்டு 4 நாள் கழிச்சு வந்து அப்ஜெக்ஷன் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அந்த ஆர்டர் பாஸ் பண்ண அப்புறம் தான் எல்லாரும் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. மூவி ரிலீஸ் டேட் வந்துடும், எதிர்பார்த்தபடி மூவி நமக்கு வந்து ரிலீஸ் ஆகிடும். ஆனால் இம்மீடியட்டாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிஜே பெஞ்ச் கிட்ட அப்பீல் போகிறாங்க. 72 நிமிடங்கள் 72 மினிட்ஸ்க்கு மேலே ஒரு ஃபிலிம் இருந்துச்சுன்னா சென்சார் போர்டு தலைவர் தான் இறுதி முடிவெடுக்க வேண்டும்னு சொல்லணும். ஒரு வேலை அப்படி நடந்துருச்சுன்னா இப்போ மூவி எப்போ ரிலீஸ் ஆகும்? இப்படியும் குறைந்தபட்சம் ஒரு மாதம் 29க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதுல எல்லாமே மறைக்கப்பட்டது. சென்சார் சர்டிபிகேட்டை வழங்குவதை நிறுத்த சொன்னது யார்? புகார் கொடுத்தது மும்பையில இருந்தது. சென்சார் போர்டு வெளிப்படையாக இல்லாமல் விதிமீறல் நடந்துள்ளது. இதுக்கு அடுத்த ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம். அனைத்து நீதிமன்ற நடைமுறைகளையும் ஒரே நாளில் முடிக்க முடியாது. சாட்டர்டே சண்டே மண்டே திரும்ப லீவு, திரும்ப ஜட்மெண்ட் வரதுல இருந்து திரும்ப அவங்க சுப்ரீம் கோர்ட் அப்பீல் போறதுக்கும் இதுல சான்சஸ் இருக்கு. அதனால தேதி குறிப்பிடாமல் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண உடனே எல்லா ஒரு கண்ட்ரோலும் யார் கையில் இருக்குன்னா எலெக்ஷன் கமிஷன். போயிடுச்சுனாலே மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து அமலுக்கு வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் மூவியை எலெக்ஷன் முடிஞ்சு கூட. காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் பிரியதர்ஷினி மேம் அவங்க தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஜனநாயகம் படம் வருமா வராதா அப்படின்ற கேஸ் ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு கோர்ட்ல. இப்ப தேதி அறிவிக்காமல் வழக்கை தள்ளி வைத்தது எதனால? அதாவது இன்னும் தேதி அறிவிக்காமல் வந்து தீர்ப்பை ஒத்து வச்சிருக்காங்க ஆக்சுவலி, இல்லையா? ஏன்னா முன்னாடி ஹியரிங் வந்தது, அதாவது ஜனவரி 9 நமக்கு ஜட்மெண்ட் கொடுத்தாங்க இல்லையா தனி நீதிபதி அவர்கள். அதை எதிர்த்து இம்மீடியட்டா அவங்க என்ன பண்ணாங்கன்னா சிஜே பெஞ்ச், ஓகே, 2 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச்ல வந்து இம்மீடியட்டா வந்து சென்சார் போர்டு தரப்புல இருந்து போய் அப்பீல் ஃபைல் பண்ணியிருந்தாங்க அங்க. ஸோ அந்த கேஸை விசாரிச்சுட்டு பொங்கல் லீவ் இருக்கிறதுனால பொங்கலுக்கு அப்புறம் வந்து நாங்கள் ஒத்தி வைக்கிறோம்னு சொல்லிட்டு நமக்கு அதோட ஆர்குமெண்ட்ஸும் நம்ம பார்க்கலாம். என்ன நடந்தது, என்ன மாதிரியான விஷயங்கள் ஃபைனலாக வந்து டிரைவ் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். இதற்கிடையில் என்ன பண்ணாங்க அப்படின்னா கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் தரப்புல படக்குழு தரப்புல இருந்து சுப்ரீம் கோர்ட்டை வந்து அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. ஸ்பெஷல் லீட் பெட்டிஷன் கீழ் ஆர்டிகல் 136 அவசர கால வழக்காக எடுத்து விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ நம்ம பேசியிருந்தோம் இது என்ன கான்செப்ட், லைக் வந்துட்டு ஜட்மெண்ட் வந்து ஒரு வேளை ஃபேவரா இல்லாதவங்க தான் எங்களுக்கு, நாங்கள் ஃபேவரா எங்களுக்கு இல்லைங்க அப்படின்றவங்க தான் வந்து அப்பீல் போவாங்க. ஸோ அப்பீல் போனாங்க. இன்னும் வந்து பார்க்க போனால் அந்த சிஜே பெஞ்ச் கிட்ட போகிற அப்பீலே ட்விஸ்ட் தான். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் தான், இல்லையா? மார்னிங் தனி நீதிபதி அவர்கள் வந்து தடை, அதாவது சேர்பர்சன் அவர்கள் கொடுத்த விஷயத்துக்கு வந்து தடை விதிச்சுட்டு UA 16+ சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு ஆர்டர் போட்டதுக்கு அப்புறமே எல்லாருமே அங்கே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்வீட்லாம் கொடுத்து எதிர்பார்த்தபடி பொங்கலுக்கு ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்த போது, அதாவது ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தோன்னா இம்மீடியட்டாக அவங்க வந்து அப்பீல் போகிறாங்க அந்த இடத்துல, இல்லையா? போனோடனே திரும்ப சுப்ரீம் கோர்ட் வந்து ப்ரொடக்ஷன் தரப்புலேருந்து எதிர்த்து போகிறாங்க, இல்லையா? போகும்போது அங்கே வந்துட்டு காமனாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜட்மெண்ட் வருது, அது எங்களுக்கு ஃபேவராக இல்லைன்னும் போது அவங்க அடுத்தடுத்த கோர்ட்டுக்கு அப்பீல் போவாங்க. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேருந்து ஹைகோர்ட் டு சுப்ரீம் கோர்ட், அந்த மாதிரி அப்பீல் போகிறத நம்ம இங்கே பார்த்துருக்கோம். இது என்ன, இவங்க ஏன் உடனே அப்பீல் போனாங்க, என்ன எதுன்னு பார்க்கும்போது அகெயின் அது கோர்ட்டோட ஜட்ஜஸோட டிஸ்கிரிஷனரி பவரை பொறுத்து தான் அது இருக்கும். அந்த இடத்துல இந்த கேஸை நம்ம விசாரணைக்கு எடுத்துக்கலாமா, பிரைமா ஃபேஸே இருக்குமா அப்படிங்கிற மாதிரி. எஸ், இந்த கேஸ் வந்து விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட சுப்ரீம் கோர்ட்டில், பட் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த கேஸை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி ஹைகோர்ட்டில் இருக்குல்ல, ஸோ நீங்கள் ஹைகோர்ட்டில் போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்ணியாச்சு அந்த கேஸை. ஓகே, அப்படி இருக்கும்போது திரும்ப நம்ம அந்த ஆல்ரெடி வந்து ஹைகோர்ட்டில் என்ன நடந்தது, என்ன மாதிரியான ஆர்குமெண்ட்ஸ் முன்னாடி தனி நீதிபதி அவங்க கிட்ட அதே ஆர்குமெண்ட்ஸ் தான் இங்கேயும் முன் வைக்கப்பட்டது. பட் இன்னும் சில விஷயங்கள் சேர்த்தும் இங்கே வந்து வாதங்களாகவும் பிரதிவாதமாகவும் இங்கே வந்து வைக்கப்பட்டது. ஓகே, அதற்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த CBFC சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன், அவங்க வந்து சினிமாட்டோகிராஃப் ஆக்ட் 1952 கீழே வருவாங்க. இவங்களோட வேலையே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3 விஷயம். ஒன்று வந்துட்டு இந்த படம் வந்து மக்கள் பார்ப்பதற்கு தகுதியான படமா அப்படிங்கிறது ஒன்று. இந்த படம் வெளிவரும்போது ஏதாவது சர்ச்சையை கிளப்புமா. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம், அந்த கமிட்டியில் இருக்காங்க இல்லையா, தட் இஸ் எக்ஸாமினிங் கமிட்டி வர்சஸ் ரிவைசிங் கமிட்டி. அதுதான் இந்த கேஸில் போயிட்டு இருக்க பெரிய விஷயமாவே இருக்கு. ஆய்வுக்குழு, மறு ஆய்வுக்குழு. ஓகே, அந்த ஆய்வுக்குழுவில் வந்து மொத்தம் 5 பேர் இருப்பாங்க, மறு ஆய்வுக்குழுவில் மொத்தம் வந்து 9 பேர் இருப்பாங்க அந்த இடத்துல. ஓகே, ஸோ அந்த எக்ஸாமினிங் கமிட்டியில் இருக்க 5 பேர் ஐவர் குழுன்னு சொல்லுவோம் அதில். ஓகே, அவங்க பார்த்துட்டு மூவிக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதில் ஏதாவது சீன்ஸ் பார்த்துட்டு இந்த சீன்ஸை கட் பண்ணணும், பிளர் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த கரெக்ஷன் பண்ணி திரும்ப கொடுக்கும்போது
மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ்க்கு எக்ஸாமினிங் கமிட்டிலே அங்கே சர்டிஃபிகேஷன் கிடச்சிடும். அதாவது UA, A and S. யூனா லைக் சூட்டபிள் ஃபார் ஆல் ஏஜஸ், UAனா சில்ட்ரன் வித் பேரண்டல் சூப்பர்விஷன். அடுத்தது பார்த்தோம் அப்படியே ஏன்னா அடல்ட், எஸ்னா ஃபார் ஸ்பெஷல் ஆடியன்ஸு. அது ரொம்ப ரேர் ஆக்சுவலி. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து அங்கே கொடுக்கப்படும். இதில் இருக்கும் போது அப்புறம் சில கேசஸில் ரிவைசிங் கமிட்டி போகும், அங்கே 9 பேர் இருப்பாங்க. சேர்பர்சன் மிச்ச எல்லாருமே பார்த்துட்டு அதுக்கு சர்டிஃபிகேஷன் கொடுக்குற ஒரு விஷயம் வந்து அங்கே நடக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபிலிம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அகெயின் எக்ஸாமினிங் கமிட்டிக்கு அந்த ஃபிலிம் போகுது. அதை நான் உங்களுக்கு டைம் லைன் வைஸ் அந்த இடத்துல சொல்கிறேன். இன்னொன்று நான் சொன்ன மாதிரி இன்னொரு 3வது பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த சென்சார் போர்டு பொறுத்த வரைக்கும் 3வது விஷயம் அந்த குழுவில் உட்காடுறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து எந்த வித ஐடியாலஜி உள்ள பர்சன்ஸாக இருக்கக்கூடாது. அதாவது எந்த வித சித்தாந்தத்தையும் கொண்ட நபர்களாக இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க போய் உட்காரும் போது அந்த மூவி வந்து அது வந்து ஒரு ரிலிஜனை சார்ந்திருக்கலாம், ஓகே, இல்லைனா வந்து ஒரு கான்செப்டை சார்ந்திருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க மைண்டில் ஒரு ஐடியாலஜி ஃபிக்ஸ் பண்ணிட்டு போய் பார்த்தாங்கன்னா பார்க்குற விஷயமும் அப்படி தான் இருக்கும். இப்போ நம்மளே ஒரு குரூப் டிஸ்கஷனுக்கு உட்காரோன்னு வச்சுக்கோங்களேன், மைண்ட் அந்த இடத்துல ஃப்ரீயாக வச்சுட்டு போய் உட்காந்தாதான் அங்கே டிஸ்கஷன் என்ன நடக்குதுன்றதை வச்சு நம்ம ஒரு வந்து கன்க்ளூஷனுக்கு வர முடியும். நீ என் மைண்டில் இப்படி தான் அப்படின்னு நான் ஒரு டாப்பிக்கை வச்சுட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போய் உட்காந்துட்டேன்னா என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் நான் என்ன நினச்சிட்டு இருக்கேனோ அதுதான் என்னோட ஃபைனல் அவுட்புட்டாக இருக்கும் அந்த இடத்துல இருக்கு இல்லையா. ஸோ இந்த மூவி வந்துட்டு வெளியில் வந்தால் இது வந்து ஏதாவது வயலன்ஸ் ஏற்படுத்துமா, இல்லை ரிலீஜியன் மத உணர்வை ஏதாவது தூண்டுமா, இல்லை சோஷியல் சென்டிமெண்ட், இல்லை நேஷனல் செக்யூரிட்டி, இதுக்கெல்லாம் ஏதாவது பாதிப்பு இருக்குமா, இந்த 4 விஷயத்தை மெயினாக பார்ப்பாங்க. பார்த்து தான் இந்த சர்டிஃபிகேட் வந்து இங்கே கொடுக்கப்படும். ஓகே, அப்படி இருக்கும் போது இங்கே மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் லைன் நான் சொன்னேன் இல்லையா, அந்த டைம் லைன் தான் என்னென்னா செப்டம்பர் 18 இந்த KVN ப்ரொடக்ஷன் தரப்புலேருந்து ஃபிலிமை வந்துட்டு CBFCக்கு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஃபார் சர்டிஃபிகேஷன். ஓகே, உடனே 22ஆம் தேதி இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமினிங் கமிட்டி வந்துட்டு சில கட்ஸ் சொல்கிறாங்க, 14 கட்ஸ் சொல்லப்படுது. ஓகே, அந்த கட்ஸ் எல்லாம் பண்ணி நீங்கள் மூவியை திரும்ப வந்து சப்மிட் பண்ணுங்க, அப்புறம் பார்த்துட்டு நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டதா இங்கே சொல்லப்படுது. திரும்ப 24ஆம் தேதி டு 29ஆம் தேதி 28, 29 அந்த பீரியட்ல என்ன ஆகுது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, மூவி டீம்லேருந்து ரிவைஸ்டு வெர்ஷன் ஆஃப் மூவியை வந்து சப்மிட் பண்ணுறாங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்துட்டு இல்லை உங்கள் ஃபிலிம்க்கு வந்து UA16+ சர்டிஃபிகேட் நாங்கள் கொடுத்துட்றோம், ஓகே இஷ்யூ பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணப்பட்டதாக சொல்லப்படுது. அந்த ஒரு அதுக்கப்புறம் ஒரு கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப் வரைக்கும் எதுவுமே சொல்லப்படாமல் 9ஆம் தேதி வந்து இதுக்கு ரிலீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ 5ஆம் தேதி எங்களுக்கு என்ன இன்ஃபார்ம் பண்ணப்பட்டது அப்படின்னா, இல்லைங்க அன்எக்ஸ்பெக்டடாக வந்துட்டு ப்ரொடியூசர்ஸ்க்கு என்ன சொல்லப்படுது, உங்கள் மூவியை வந்து நாங்கள் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புகிறோம். ஏன் அனுப்புறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு புகார் வந்திருக்கு, அதனால உங்கள் மூவியை நாங்கள் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்லிட்டாங்க. ஸோ இம்மீடியட்டாக நாங்கள் கோர்ட்டுக்கு வந்துட்டோம். தட் இஸ் ஹைகோர்ட்டுக்கு டைரக்ட் ஃபைலிங்க்கு வராங்க. 6th 7th இயர் வந்து லைக் ஹியரிங்ஸ் வந்து நடக்குது, 9th ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்படுது அந்த இடத்துல. ஸோ இதுதான் டைம் லைன் என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம். இதில் மெயினாக 2 விஷயம். ஒன்று, சேர்பர்சனுக்கு இந்த அத்தாரிட்டி இருக்கா, 2வது இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிலே இருக்கலாமா. இப்போ நமக்கு ஃபிக்ஸட் டைம் பீரியட் இல்லை, மூவி வருதா 1 month முன்னாடி நீங்கள் CBFCக்கு கொடுத்துடணும், எக்ஸாமினிங் கமிட்டி 5 நாள் தான் எடுத்துக்கணும், ரிவைசிங் கமிட்டி போடுதுன்னா 2 நாள் தான் எடுத்துக்கணுன்ற மாதிரி எந்த வித ஃபிக்ஸட் டைம் லைனும் இங்கே கிடையாது. ஸோ அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிலேன்னு ஒன்று நிஜமாவே இங்கே இருக்கா, சேர்பர்சனுக்கு இந்த ரைட்ஸ் இருக்கா, எக்ஸாமினிங் கமிட்டி வர்சஸ் ரிவைசிங் கமிட்டி, இதுக்கான ஒரு விஷயம் தான் முழுக்க இப்போ போயிட்டு இருக்க கேஸ் வந்துட்டு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாவே இந்த இடத்துல இருந்துட்டு. மேம் இதில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் எந்த வித பாதிப்பும் ஏற்படாதா இந்த ஒரு விஷயத்தினா? அகைன் கண்டிப்பாக அவங்க இது இப்போது ஒன்றும் இல்லைங்க, ஒரு டேட் வந்து ஃபிலிம் ரிலீஸ்க்கு கொடுக்குறாங்கன்னா ஒரு நாள் தள்ளி போனாலும் எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்குது, லாஸ் ஆகிடும். அதை தாண்டி அடுத்தது OTT கொடுப்பாங்க பாருங்க. ஏன்னா வரும்போதே மூவி தியேட்டரில் இந்த டேட்டில் ரிலீஸ் ஆகும், OTTல இந்த டேட்டில் ரிலீஸ் ஆகும்னு ஒன்று இருக்குது. அப்போ அங்கேயும் ஒரு லாஸ் இருக்கும் இல்லையா. அகெயின் இந்த மூவி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் திரும்ப வந்து எல்லாரும் கேள்வி கேட்டுருக்க ஒரு விஷயமா தான் இந்த இடத்துல இருக்குது. அதாவது Article 14 நான் சொன்ன மாதிரி லைக் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா, Article 19 Clause 1 Subclause G and Article 19 Clause 1 Subclause A. ஓகே, ஏன்னா நம்ம நிறைய திரும்ப இஷ்யூஸ் வரும்போதும் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் எனக்கு இருக்குது, பட் டு வாட் எக்ஸ்டென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கேள்விகளாக திரும்ப வைக்கப்பட்டு இருக்கு இல்லையா. இன்னொன்று இந்த மூவி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அகெயின் நம்ம ஹைகோர்ட்டில் அவங்க டேரெக்டாக வந்து ஃபைல் பண்ணது Article 226 கீழே, தட் இஸ் ரிட் ஆஃப் மேண்டமஸ். அதாவது நீதிபதி வந்து இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணுங்க, தட் இஸ் இந்த ஃபிலிமை ரிலீஸ் பண்ணுறதுக்காக அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஓகே, ஜஸ்டிஸ் PT ஆஷா அவர்கள் முன்னில் வந்து இது வந்து ஃபைல் பண்ணும்போது ஹியரிங்க்கு வரும்போது அகெயின் KVN ப்ரொடக்ஷன் தரப்புல இருந்தா இருக்கட்டும், இல்லை சென்சார் போர்டு தரப்புல இருந்தா இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வாதங்களை வந்துட்டு முன்வைக்கிறாங்க. ஓகே, முன்வைக்கும் போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிலே இதில் இருக்கா, ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸாமினிங் கமிட்டி இருக்குது, இவங்க எனக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி தான் வந்து இவங்க எனக்கு
இன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறது, இன்னொன்று புகார் வந்திருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும், இல்லை சேர்பர்சனுக்கு எல்லா அத்தாரிட்டியும் இருக்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே அங்கே வந்து வாதங்களாக வந்து முன்வைக்கப்பட்டது. இதெல்லாம் இங்கே கேட்ட பிறகு தான் வந்து ஜஸ்டிஸ் பிடி ஆஷா அவர்கள் வந்து ஜட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி சில கேள்விகளை வந்து அவங்க எழுப்பியிருப்பாங்க. என்னன்னா, சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கல, அதுக்கு ரீசன் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா புகார் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த குழு இருக்கு இல்லையா, அந்த சர்டிஃபிகேஷன் போர்டு, அந்த சென்சார் போர்டுலேருந்தே ஒருத்தவங்க புகார் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து ரொம்ப அபத்தமானதும் ஆபத்துமானது கூட அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த இடத்துல. ஏன்னா அப்போ நாளைக்கு யார் வேணா ஒரு ஃபிலிம்க்கு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி புகார் கொடுக்க வந்துடலாம் இல்லையா, உள்ளே இருக்கவங்களே அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லியிருப்பாங்க. கூடவே என்ன அப்படின்னா, அந்த சேர்பர்சன் அவருடைய அதிகார வரம்பை அவர் மீறி இருக்காரா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே ரெண்டாவது விஷயமா கேட்கப்பட்டிருக்கு. மூணாவது என்ன அப்படின்னா, சரிங்க நீங்கள் எல்லாம் மூவியை பார்த்துட்டீங்க, எக்ஸாமினிங் கமிட்டி எல்லாம் முடிச்சாச்சு, நீங்கள் சொன்ன கட்சியும் அவங்க திருத்தி கொண்டு வந்து ரீசப்மிட் பண்ணுறாங்க, அதாவது ரிவைஸ்டு வெர்ஷன் ஆஃப் மூவி கொடுக்குறாங்க, எல்லாம் பார்த்துட்டு யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. சொன்னதுக்கு அப்புறம் ஏன் திரும்ப ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புனீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். கூடவே வந்துட்டு என்ன அப்படின்னா, இந்த சேர்பர்சன் அவங்களோட அதிகார வரம்பை மீறி செயல்பட்டதுனால அந்த போர்ட் சொன்னாங்க இல்லையா ரிவைசிங் கமிட்டிக்கு இந்த மூவி போகும்னு சொல்லி, அதனால அதை ரத்து பண்ணிட்டு இம்மீடியட்டாக UA 16+ நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிடுறாங்க. அந்த ஆர்டர் பாஸ் பண்ண அப்புறம் தான் எல்லாரும் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. மூவி ரிலீஸ் டேட் வந்துடும், எதிர்பார்த்தபடி மூவி நமக்கு வந்து ரிலீஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அங்கே வந்து சொல்லப்படுது. ஓகே, ஆனால் இம்மீடியட்டாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சிஜே பெஞ்ச் கிட்ட அப்பீல் போகிறாங்க. அப்பீல் போகும்போது சென்சார் போர்ட் தரப்புலேருந்து அவங்க வந்து என்ன விஷயம் மெயினாக சொன்னாங்க அப்படின்னா, அதாவது இந்த கேஸில் வந்து தனி நீதிபதி அவர்கள் வந்து போர்டோட தலைவர் சேர்பர்சனோட அதிகார வரம்பு குறித்துலாம் வந்துட்டு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அவங்க கேட்காத பிரேயரை ஜட்ஜ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. என்னென்னா, மறுதணிக்கை உத்தரவு, அதாவது ரிவைசிங் கமிட்டிக்கு இப்போது கேவிஎன் ப்ரொடக்ஷன் தரப்புலேருந்து எதுக்காக போய் கேஸ் போட்டாங்க, எங்களுக்கு இந்த மூவியை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டாங்க இல்லையா. ஆனால் இங்கே தனி நீதிபதி அவர்கள் வந்து கொடுத்தது என்னென்னா ஜட்ஜ்மெண்ட்டு ரிவைசிங் கமிட்டிக்கு ஏன் நீங்கள் வந்து அனுப்புனீங்க அப்படிங்கிறத பொறுத்து. இதே தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சிஜே பெஞ்சுக்கு போகும்போது சென்சார் போர்ட் தரப்புலேருந்து ஒரு ஆர்குமெண்ட்டாகவே வச்சுருக்காங்க. மறுதணிக்கை உத்தரவுக்கு எதிராக மனுதாரர் வேண்டுகோள் வைக்காத நிலையில் மறுதணிக்கை உத்தரவு ரத்து. அவங்க என்ன கேட்டாங்க, ரிவைசிங் கமிட்டிக்கு அவங்க அனுப்புனதை ரத்து பண்ணுங்கன்னு அவங்க ப்ரேயரே கேட்கல. அப்படி கேட்காதப்போ அதை எப்படி அதை தனி நீதிபதி அவர்கள் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கூடவே 5ஆம் தேதி நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம், 5ஆம் தேதி இம்மீடியட்டாக ஃபைல் பண்ணுறாங்க, விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்படுது. 6ஆம் தேதி 7ஆம் தேதி 9ஆம் தேதியே வந்து ஜட்ஜ்மெண்ட் ஃபைல் பண்ணுறாங்க. கூடவே அவங்க என்ன மெயின் ரீசனாக சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்களே அதுக்கு முன்னாடி எங்கள் தரப்பு வாதங்களை அவங்க கேட்கவே இல்லை, கவுண்டர் அதுக்கு கால அவகாசம் கொடுக்காமலே இந்த ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆர்குமெண்ட்டை சிஜே பெஞ்ச் முன்னாடி வந்து வைக்கிறாங்க. இது வந்து சென்சார் போர்டு தரப்பு வாதம். கூடவே இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்க தரப்பு, அதாவது கேவிஎன் ப்ரொடக்ஷன் தரப்பு, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை அவங்க புகார் வந்திருக்குன்னு இதெல்லாம் சொல்கிறாங்க, ஓகே எங்களுக்கு, ஆனால் அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னு எல்லாமே அவங்க சொல்லிட்டாங்க. ஓகே, சொன்னதுக்கப்புறம் ஆல் ஆஃப் அ சடன் வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் ஃபர்தராக இல்லை நாங்கள் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஸோ எங்களுக்கு வந்து 9ஆம் தேதி நாங்கள் ரிலீஸ்ன்னு வச்சுட்டோம், இது வந்த உடனே நாங்கள் எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பாதிப்பு வரும்போது இம்மீடியட்டாக நாங்கள் நீதிமன்றத்தை நாடலாம் இல்லையா. ஸோ அந்த ரைட்ஸை வச்சு தான் நாங்கள் வந்து அவசரம் கருதி தான் நாங்கள் வந்து இங்கே ஹைகோர்ட்டை நாங்கள் வந்து அப்ரோச் பண்ணோம்னு சொல்லி கேவிஎன் ப்ரொடக்ஷன் தரப்புல இருந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட சிஜே பெஞ்சிங் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு, நீங்கள் 9ஆம் தேதி படம் வெளியாகும் நீங்கள் சொல்லிட்டீங்க இல்லையா, சொல்லி நீங்கள் வந்து ஒரு போலியான ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க, அதற்காக அவசரமாக நாங்கள் இப்போவே வந்து இதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இன்னொன்று அப்படின்னா, நீங்கள் ஒரு தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க, தட் இஸ் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டு கோர்ட்டுக்கு ஏன் ப்ரெஷர் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம். கூடவே வந்து இதை அவசர வழக்காக எடுத்து விசாரிப்பதற்கு நோ பிரைமா ஃபேஸே, எந்த முகாந்தரமும் இல்லை அப்படின்னும், கூடவே ஒரு 15 நாள் உங்களால் வெயிட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டுட்டு தான் இந்த தனி நீதிபதி கொடுத்தாங்க இல்லையா, தட் இஸ் நீங்கள் இம்மீடியட்டாக UA 16+ சர்டிஃபிகேட் கொடுத்துருங்கன்னு. அதற்கு இன்ட்ரீம் ஸ்டே போட்டாங்க, இடைக்கால தடை போட்டுட்டு தான் 21 ஜான் வந்துட்டு இந்த கேஸை ஒத்தி வைக்கிறாங்க. இந்த நிலையில தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கேஸ் வந்து ஹியரிங்க்கு வருது 20ஆம் தேதி. ஹியரிங்க்கு வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகுதா, திரும்ப இருதரப்பு வாதங்களும் இங்கே வந்து வைக்கப்படுது. கேவிஎன் ப்ரொடக்ஷன் தரப்புல இருந்து இங்கே ஒரு விஷயம் சொல்லப்படுது, திரும்ப அங்கே வச்சாங்க இல்லையா அதே ஆர்குமெண்ட்ஸ் கூட எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் இந்த இடத்துல ஆர்குமெண்ட்ஸாக முன்வைக்கப்படுது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரிவைசிங் கமிட்டிக்கு வந்து அவங்க அனுப்புனாங்க இல்லையா, அனுப்புகிறேன்னு அவங்க சொல்லி எங்களுக்கு வந்தது இல்லையா, அது எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி தான் தனி நீதிபதி அவர்கள் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க. கூடவே இங்கே என்ன அப்படின்னா, அவங்க சொல்கிறாங்க
எங்களுக்கு வந்து கவுண்டர் கொடுக்கறதுக்கான எந்த டைமும் கொடுக்கப்படல இந்த இடத்துல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. பட் அகைன் ஆர்டிகல் 226 என்ன சொல்லுது அப்படின்னா ஒயிட் பவர், அதாவது டிஸ்கிரிஷனரி பவர் டு த ஜட்ஜஸ். அப்படி இருக்கும் போது அவங்க எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி இந்த ஜட்மெண்ட் கொடுக்கும் போது இமீடியட்டாக எங்களுக்கு டைம் கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லி அவங்க இந்த இதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னும் போது இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உடனே சிஜே அதுக்கு என்ன சொல்கிறாரு, அந்த பெஞ்ச் ஜட்ஜஸ் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, சரிங்க நீங்கள் வந்து மார்னிங் 11 o'clock இந்த ஜட்மெண்ட் வருது, ஓகே நாங்கள் இமீடியட்டாக அதெல்லாம் விசாரிச்சுட்டு ஈவினிங்கே இந்த கேஸ்க்கு வந்துட்டு நாங்கள் ஸ்டே கொடுக்கும் போது அகெயின் இதுவும் எங்களுடைய டிஸ்கிரிஷனரி பவரை யூஸ் பண்ணி நாங்கள் பண்ண ஒரு விஷயம் தான் சொல்லி அவங்க வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க. இது வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன் தரப்பில் சொல்லப்பட்டது. கூடவே நீதிபதி அவர்கள் வந்து அவங்க சொன்ன ஒரு விஷயம். அப்படியே வந்தோம் அப்படின்னா சென்சார் போர்டு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதாக புதுசாக ஒரு ஆர்குமெண்ட் இங்கே எடுத்து வைக்கிறாங்க. 72 நிமிடங்கள் 72 மினிட்ஸ்க்கு மேலே ஒரு ஃபிலிம் இருந்துச்சுன்னா, அந்த லென்த்துக்கு மேலே ஒரு ஃபிலிம் இருந்துச்சுன்னா சென்சார் போர்டு தலைவர் தான் இறுதி முடிவெடுக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. இந்த முன்னாடியே கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா, சென்சார் போர்டு தலைவருக்கு சேர்பர்சனுக்கு டு வாட் எக்ஸ்டென்ட் ரைட் இருக்குது அவருக்கு அப்படின்றத நம்ம கேட்டோம் இல்லையா. இங்கே இந்த பாயிண்ட்டை வந்து அவங்க ஒரு ஆர்குமெண்ட்டாக முன்வைக்கிறாங்க. கூடவே பதில் மனு தாக்கல் செய்வதற்கு எங்களுக்கு போதுமான கால அவகாசம் வழங்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்ப அங்கே சொன்னால் அதே பாயிண்ட் தான், 6th 7th வராங்க, 9th இதுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா 14 காட்சிகளை நீக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. ஓகே, தெரிவிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவங்க நீக்கி வந்தாங்க. அதில் தான் எங்களுக்கு என்ன ஆகுதுன்னா கம்ப்ளைண்ட் வருது. கம்ப்ளைண்ட் வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஃபர்தராக ரிவைசிங் கமிட்டிக்கு போடுறோம், எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சென்சார் போர்டில் சொல்கிறாங்க. இங்கே உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நீதிமன்றம் அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. சரி, நீங்கள் வந்து ரிவைசிங் கமிட்டின்னு ஒன்று சொல்கிறீங்க, அதை எத்தனை நாளில் நீங்கள் ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு சென்சார் போர்டு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து 20 நாள் தேவைப்படும், அதாவது ரிவைசிங் கமிட்டி ஃபார்ம் பண்ண. அப்போ யோசிச்சு பாருங்கள், 20 நாள் ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் திரும்ப அந்த கமிட்டியில் உட்காந்து மூவியை பார்த்து சொல்கிறதுக்கு எப்படியும் குறைந்தபட்சம் 1 மாதம் கால அவகாசமாக தான் அந்த இடத்துல தேவைப்படும் இல்லையா. இப்போ இந்த ஒரு விஷயம் தான், ஒரு வேளை அப்படி நடந்துருச்சுன்னா அப்போ மூவி எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்போ வந்து எழுந்திருக்க ஒரு விஷயமாவே இந்த இடத்துல இருந்துகிட்ருக்கு. ஓகே, ஸோ இது வந்து அங்கே சொல்லப்பட்டது. கூடவே இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திரும்ப ப்ரொடக்ஷன் தரப்புலேருந்து வாதங்கள் முன்வைக்கப்படுது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரிங்க மூவி எல்லாம் பார்த்துட்டாங்க, எக்ஸாமினிங் கமிட்டி எல்லாம் மூவியை பார்த்து தானே அவங்க வந்து எங்களுக்கு சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு வந்து இது பண்ணாங்க. ஓகே, அப்படி பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் மூவியை பார்க்கும்போது அதில் உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருந்தால் இம்மீடியட்டாக அந்த அப்ஜெக்ஷன் சொல்லணும்ல. வீட்டுக்கு எல்லாம் போயிட்டு 4 நாள் கழிச்சு வந்து அப்ஜெக்ஷன் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு, அப்ஜெக்ஷன் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படிங்கிறதும். இன்னொன்று, இதில் சென்சார் போர்டு வெளிப்படையாக இல்லாமல் விதிமீறல் நடந்துள்ளது அப்படிங்கிறது தான் எங்கள் ப்ரொடக்ஷன் டீம் வைக்கப்பட்ட ஆர்குமெண்ட். அதாவது தனிப்பட்ட முறையில் அந்த ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டு நீங்கள் இம்மீடியட்டாக இல்லைங்க எனக்கு இதில் அப்ஜெக்ஷன் இருக்குங்க, எனக்கு இதில் இருக்குங்க, என்னன்னா ஆர்ம்டு ஃபோர்ஸை சரியாக காட்டல அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் திரும்ப சொல்லப்படுற ஒரு விஷயமா இருக்குது இல்லையா. ஸோ அப்போ நீங்கள் ஏன் இம்மீடியட்டாக ஏன் வந்து நீங்கள் ஒரு புகார்ன்ற ஒரு விஷயத்தை ஏன் தெரிவிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. கூடவே இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்சார் போர்டு வந்து ஒன்று சொல்கிறாங்க, என்னென்னா 14 கட்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா மூவியை. ஓகே, அந்த மூவி பார்த்த பிறகு ஏன் உடனே சொல்லலைன்னு சொல்லி இவங்க ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க இல்லையா. அதுக்கு வந்துட்டு சென்சார் போர்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நாங்கள் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்ஸை வர வைக்கணும். என்ன அப்படின்னா இதில் ஆர்ம்டு ஃபோர்ஸ் வந்து ப்ராப்பராக காட்டலன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து இங்கே ஒரு எக்ஸ்பர்ட்ஸை வந்து வர வைக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க சொல்லப்பட்ட ஒரு விஷயம். உடனே இங்கே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீதிபதி அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஜனநாயகம் வந்து யாருமே பார்க்காதப்போ, இப்போ புகார் வருது அப்படின்னா ஒரு மூவி வருது, வெளில மக்கள் பார்க்கணும், இல்லை யாராவது 3rd person பார்க்கணும், யாராவது பார்க்கணும், யாருமே பார்க்காத நிலையில் புகார் வந்து அப்போ யார் தாங்க கொடுத்தது அப்படின்னு கேட்கும்போது அகைன் சென்சார் போர்டு தரப்புலேருந்து இங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, புகார் கொடுத்தது மும்பை சர்டிஃபிகேஷன்லேருந்து தலைவர் புகார் கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. பட் இப்போது அதை எங்களுக்கு ரிவீல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் அங்கே வந்து சொல்லப்படுது. ஓகே, கூடவே இங்கே என்ன வந்துட்டு இங்கே திரும்ப நீதிமன்றம் தரப்புலேருந்து இங்கே என்ன வந்து கேள்வி கேட்கப்படுது அப்படின்னா, மண்டல சென்சார் வாரியத்தில் இப்படம் பார்த்தது யார்? கம்ப்ளைண்ட் திரும்ப சொல்கிறீங்க, பார்த்தது யார்? 2வது கேள்வி என்ன அப்படின்னா, மண்டல சென்சார் வாரிய அதிகாரி தான் இப்படம் பார்த்தாரா? ஓகே, 3வது சட்டப்படி படம் பார்த்து அனுமதி தரும் அதிகாரம் யாருக்கு இருக்கு? தட் இஸ் இந்த சென்சார் போர்டு. 4வது சென்சார் சர்டிஃபிகேட்டை வழங்குவதை நிறுத்த சொன்னது யார்? இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே வந்து அங்கே கேட்கப்படும் போது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து 2 சைட்லேருந்தும் வைக்கப்பட்ட ஒரு ஆர்குமெண்ட்ஸாக இருக்குது. ஓகே, இந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்ட பிறகு தான் என்ன சொன்னாங்க நீதிமன்றம்னா, ஒரு நாளில் எதையும் வந்து இங்கே டிசைட் பண்ணிட முடியாது. ஓகே, ஏன்னா அனைத்து நீதிமன்ற நடைமுறைகளையும் ஒரே நாளில் முடிக்க முடியாது. அதனால் தேதி குறிப்பிடாமல் பின்னர்
வந்து தீர்ப்பு வந்து அறிவிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போதைய ஸ்டேட்டஸாக இருக்குது. இது எப்படி பார்த்தாலும் சென்சார் போர்ட் சைடு தான் போற மாதிரி இருக்கு இல்லையா? அவங்க நினைச்சதும் நடந்த மாதிரி தானே இருக்கும். சென்சார் போர்ட் தரப்புலன்றது அங்கேயே நீங்க இதுதான். ஏன்னா திரும்ப இது வந்து கொஸ்டின் ஆஃப் லான்ற ஒரு விஷயம் இந்த இடத்துல இருக்கு. ஓகே, திரும்ப இங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, சென்சார் போர்டோட தலைவருக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்கா அப்படின்னு புதுசா ஒரு விஷயம் தான் நான் சொன்ன மாதிரி 72 மினிட்ஸ்க்கு மேல ஃபிலிம் இருந்ததுன்னா தலைவர் முடிவு செய்வதை இறுதின்றது. அது எது எங்க சொல்றாங்கன்னா சினிமாட்டோகிராஃப் ஆக்ட் கீழே சொல்றாங்க. ஓகே, அது அவங்க வந்து டிசைட் பண்ணணுன்ற இது எல்லாமே வந்து திரும்ப கொஸ்டின் ஆஃப் லாவாக தான் இருக்குது. ஓகே, அப்படி பார்க்கும்போது அந்த டிலேங்கிறது அங்கே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிலே தான் இருந்துச்சா? அதை நம்ம சொல்கிறோம் இல்லையா, இவங்க வந்து எனக்கு 4 நாளில் இவங்க கழிச்சு தான் சொன்னாங்க. ஐ மீன் மூவி ரிலீஸ் வந்துட்டு இருக்கிறதுக்கு 4 நாளைக்கு மட்டும் தான் சொன்னாங்கன்றது இல்லைங்க, அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க, நாங்கள் எக்ஸ்பர்ட்ஸை வர வச்சு தான் நாங்கள் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்குது. இன்னொன்று, குழுவில் இருக்கவங்களே புகார் கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இது எல்லாமே நமக்கு ஒரு ஆர்குமெண்ட்ஸாக வைக்கப்பட்டது. ஓகே, இது எல்லாமே நமக்கு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வரும்போது தான் யார் பக்கம் சரி யார் பக்கம் தவறு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் சென்சார் போர்ட் சைடு தான் தவறு அப்படின்னு இருந்தா இவங்க ஒரு படம் குழு சம்மந்தப்பட்டு நிறைய விஷயங்களை இழந்திருப்பாங்க இல்லையா? பண ரீதியாகவும் நிறைய இழந்திருப்பாங்க. அதுக்கெல்லாம் அவங்க என்ன சொல்லுவாங்க? இங்கே அதுதான் இப்போ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அகைன் ஃபேவரிசம் ஜட்ஜ்மெண்ட் வந்து யாராவது ஒருத்தருக்கு வந்துட்டு ஃபேவர் ஒருத்தருக்கு அகைன்ஸ்டாக தான் ஃபீல் ஆகும் அந்த இடத்துல இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும் போது அகைன் நாங்கள் சொல்லும் போது என்னன்னா, இல்லை இந்த மாதிரி விஷயம் நடந்தது, ஓகே தட் இஸ் ஜட்ஜ்மெண்ட், நாங்கள் எங்களோட வேலையை கரெக்டாக செஞ்சோங்க. அது யார் சொல்லுவா அப்படின்னா சென்சார் போர்ட் தரப்புல இருந்து சொல்லுவாங்க. எக்ஸாமினிங் கமிட்டி நாங்கள் பார்த்தோம், எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது, அதுக்கப்புறம் நாங்கள் ரிவைசிங் கமிட்டிக்கு போட்டோம். அவங்களோட ரைட்ஸ் அவங்க கோர்ட்டுக்கு வந்தாங்க, கோர்ட்டை நாடி இப்போ அவங்களோட தீர்வை வந்து அவங்க வாங்கிக்கிட்டாங்க. ஸோ எங்களோடது ஆஸ் பர் எங்களோட என்ன ஒர்க்கோ அதை தான் நாங்கள் செஞ்சோம் அப்படிங்கிறது அவங்க திரும்ப எடுத்து வைக்க போகிற பாயிண்ட்டாக அந்த இடத்துல இருக்கும். மேம், இப்போ தீர்ப்பு ஒரு பக்கமாக சாதகமாக வந்தால் திரும்பவும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுமா? சுப்ரீம் கோர்ட் கண்டிப்பாக அப்பீல்ன்ற ஒரு விஷயம் அந்த இடத்துல இருக்கும். ஏன்னா இங்கே திரும்ப வந்துட்டு இப்போ புதுசாக நான் சொன்னல எங்கள் விஷயங்களும் வைக்கப்பட்டதுன்னு, அதே மாதிரி இங்கே கேவிஎன் தரப்புல இருந்தும் ஒரு விஷயம் வந்து இங்கே கேட்கப்படுது. அதான் அவங்க மூவி பார்த்துட்டாங்க, மூவி பார்த்து அவங்க 14 கட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நாங்கள் கட்ஸ் இருக்குன்னு சொல்லி அதாவது அதை ரிமூவ் பண்ண சீன்ஸில் திரும்ப அவங்க வந்து குறை இருக்குன்னு கம்ப்ளைண்ட் சொன்னால் எப்படி அப்படிங்கிற விஷயமும் வந்து இங்கே கேள்வியாக கேட்கப்படுது. இதனால் வந்துட்டு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு, லாஸ் ஏற்பட்டிருக்கு. ஓகே, இப்படிங்கிற விஷயம் எல்லாமே அவங்க சொன்னாங்க. கூடவே அவங்க என்ன சொன்னாங்க இன்னொன்றுனா, அதாவது சென்சார் போர்டு எங்ககிட்ட அந்த 29th வரைக்கும் தான் டிரான்ஸ்பரன்சி இருந்தது. 29th அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதில் எல்லாமே மறைக்கப்பட்டது, அதாவது சென்சார் போர்டு விதி மீறி இருக்கு அப்படிங்கிறது தான் கேவிஎன் ப்ரொடக்ஷன் தரப்புலேருந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கு சென்சார் போர்டும் இங்கே இன்னொன்று சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, யூஸ்வலாக என்ன நடக்கும், எக்ஸாமினிங் கமிட்டிக்கு மூவி அனுப்புவாங்க, ஓகே அங்கே வந்துடும், இல்லைனா ரிவைசிங் கமிட்டியும் சர்டிஃபிகேஷன் கொடுக்கலனா தான் அவங்க ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணியிருக்கணும் இல்லையா? பட் இங்கே ரிவைசிங் கமிட்டி நாங்கள் அனுப்பி அவங்க வந்து ஹைகோர்ட்டை அப்ரோச் பண்ணிட்டாங்க. ஓகே, இங்கே ஒரு குழு நாங்கள் அமைக்கிறோன்னா எங்களுக்கு வந்து 20 நாள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே என்ன அப்படின்னா, இப்போ இந்த கேஸ் ஒருவேளை அவங்க ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணாமல் இருந்திருந்தா, ரிவைசிங் கமிட்டிக்காக வெயிட் பண்ணியிருந்தா, இந்நேரத்துக்கு ரிவைசிங் கமிட்டி பார்த்து படத்தோட ஸ்டேட்டஸ் என்னன்னே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல, இல்லையான்னு சொல்லி அவங்க இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கப்புறம் ஓகே இல்லை மூவி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜனநாயகன் தரப்பு படக்குழு தரப்புக்கு வந்து ஃபேவராக வந்துட்டா மூவி ரிலீஸ் ஆகும். ஓகே, இல்லை இவங்க தரப்பு ஓகே அதாவது கேவிஎன் ப்ரொடக்ஷன் தரப்பில் வந்துட்டு ஒரு வேலை இது வந்து சாதகமாக ஆயிட்டு அந்த இடத்துல, ஓகே சரிங்க ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பிட்டீங்க எல்லாம் ஓகே, நீங்கள் மறு ஆய்வு குழு வந்து அப்பாயிண்ட் பண்ணுங்க அப்படின்னா அதில் ஒரு 20 days அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லையா? இந்த 20 days அதுக்கப்புறம் அவங்க மூவியை பார்த்து அவங்க அதுக்கப்புறம் சொல்லி அவங்க சொல்கிறதுக்கு அடர்ந்து ஒரு 1 week or 10 days அப்படி இப்படின்னு பார்த்தாலும் 25 days to 30 daysன்றது நமக்கு சாலிடாக போயிடும். இன்னும் நமக்கு கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டும் வரல இந்த இடத்துல. ஏன்னா நம்ம ஆன் அண்ட் ஆஃப் தான் நம்ம இந்த இடத்துல வந்து சொல்ல போகிறோம். ஓகே, இவங்களுக்கு ஃபேவராக வந்தால் என்ன நடக்க போகுது, இவங்களுக்கு ஃபேவராக வந்தால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. ஓகே, ஸோ மூவி வந்து 1 month ஆகிடும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இன்னும். ஏன்னா இப்போ நமக்கு நாளைக்கு ஒரு நாள் சாட்டர்டே சண்டே மண்டே திரும்ப லீவு, திரும்ப ஜட்ஜ்மெண்ட் வரதுலேருந்து திரும்ப அவங்க சுப்ரீம் கோர்ட் அப்பீல் போகிறதுக்கும் இந்த இடத்துல சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் போனது தான் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனாக போனதா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் ஹைகோர்ட்டை நாடி தீர்வு என்னன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி இங்கே பெண்டிங்கில் இருக்குது இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்துட்டு இங்கே வந்து போயிட்டுருக்கு. ஓகே, கூடவே இல்லை இன்னொரு பெரிய ஒரு அடுத்த கட்டம் ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எலெக்ஷன். ஏன்னா இந்த மூவியே ஏன் பெருசாக வந்து இன்னும் இதில் எல்லாம் மக்கள் நம்பிட்டு இருக்க ஒரு விஷயம், அகெயின் இது முழுக்க அரசியல் சார்ந்த ஒரு படம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? ஸோ அகெயின் இந்த மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட், அதாவது எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண உடனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க எல்லா ஒரு கண்ட்ரோலும் யார் கையில் இருக்குன்னா எலெக்ஷன் கமிஷன். போயிடுச்சுனாலே மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் வந்து அமலுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஒரு வேளை எலெக்ஷன் கமிஷன் இந்த மூவி வெளியில் வந்தால்
அது ஓட்டர்ஸை மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சான்சஸ் ஆர் தேர் தட் மூவியை எலெக்ஷன் முடிஞ்சு கூட ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லலாம். இப்போ நம்ம பேசுகிறதெல்லாம் மே ஆர் மே நாட், இது நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். இல்லை ஜட்ஜ்மெண்ட் வந்து ஜனநாயகன் படக்குழு கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு வந்து ஃபேவராக வந்து மூவி இமீடியட்டாக ரிலீஸும் ஆகலாம். ஓகே, ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு லா பேஸ்டு நம்ம பேசும்போது எனக்கு கொஸ்டின் ஆஃப் லா இதில் இருக்கணும்னு நம்ம வந்து பேசியிருக்கோம் இல்லையா. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ஃபேவராக வந்தால் என்ன நடக்கும், இவங்களுக்கு ஃபேவராக வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கே இருக்குது. ஸோ இவங்களுக்கு ஃபேவராக வந்தால், தட் இஸ் கேவிஎன் ப்ரொடக்ஷன் ஜனநாயகன் குழுக்கு ஃபேவராக வந்தால் நம்ம பேசினதில் இது நடக்கும். இல்லை சென்சார் போர்டுக்கு ஃபேவராக வந்தால் இது நடக்கும். ஸோ அடுத்தது அப்பீல்ன்ற ஆப்ஷனும் அவங்களுக்கு இருக்குது. ஓகே, அடுத்தது எலெக்ஷன் கமிஷன் அவ்வளோ நாள் இழுக்க போகுது, எலெக்ஷன் கமிஷன் உள்ளே வர போகிறாங்களா அப்படிங்கிற விஷயமும் நம்ம எல்லாமே பொறுத்துருந்து தான் பார்க்கணும். இதுக்கு அடுத்த ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம். ஏன்னா கண்டிப்பாக ஒரு மூவி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலே தேட்டருக்கு ஒரு டேட் கொடுக்கணும், ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு ஒரு டேட் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அவங்க உள்ளே வராங்களா, அவங்களோட ரோல் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஜட்மெண்ட் வச்சு தான் நமக்கு டிசைட் ஆகும். இப்போ ஓடிடியில் வரக்கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரி, நம்ம டேரெக்டாக இல்லை, இப்போ எல்லா மூவி ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேட்டரில் வந்துடும், தேட்டரில் வந்ததுக்கப்புறம் ஓடிடி ரிலீஸ்ன்றது அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ரிலீஸ் பற்றி தான் சொன்னேன். ஜனநாயகன் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி.